الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله هيا على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم
صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. इन आयात का तर्जुमा ये है कि ऐ वो लोगो जो ईमान लाए हो अल्लाह का तकवा इख्तियार करो. இந்த வசனங்களின் பொருள், நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், சரியானதும் உண்மையானதுமான வார்த்தையை கூறுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு உங்கள் நடத்தைகளை அவன் சீர்திருத்தி உங்களுக்கு உங்கள் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர் நிச்சயமாக மாபெரும் வெற்றியினை அடைவார். இந்த வசனங்களில் இறைவன் இறையச்சத்தை பேணுவதன் பக்கம் கவனமூட்டியவாறு சரியானதும் உண்மையானதுமான வார்த்தையை பேசும்படியும் தூய்மையான நேரான விஷயங்களை கூறும்படியும் கட்டளையிடுகின்றான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக இவ்வாறு கூறுகின்றார்கள்: கௌலே ஷதீத் என்பது முற்றிலும் நேர்மையான அறிவுபூர்வமான விஷயங்களை நாவால் பேசுவதாகும். வீணான தேவையில்லாத விஷயங்களும் பொய்யும் எவ்வகையிலும் இதில் இருக்கக்கூடாது. பிறகு இன்னொரு இடத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள்: நம்பிக்கை கொண்டவர்களே இறைவனுக்கு அஞ்சுங்கள், உண்மையான நேர்மையான ஞானம் நிறைந்த விஷயங்களை கூறுங்கள். பிறகு கூறுகின்றார்கள்: வீணான விஷயங்களை பேசாதீர்கள், இடம் மற்றும் சந்தர்ப்பம் ஆகியவற்றிற்கு ஏற்ப விஷயங்களை கூறுங்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ள இந்த அனைத்து கட்டளைகளிலிருந்தும் இறைவனின் கட்டளைக்கேற்ப தக்வாவை பெறுவது என்பது கடினமான நிலைமையிலும் எளிதான நிலைமையிலும் எவரிடமாவது தீர்ப்பு வழங்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு அவர் தீர்ப்பளிக்கின்ற போதும், சாட்சி கூறும் போதும், வீட்டில் குழந்தைகளுடன் பேசும் போதும், அவர்களுடைய விவகாரங்களிலும், உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருடன் உள்ள விவகாரங்களிலும், வியாபாரத்தின் போது ஒரு பொருளை வாங்கும் போதும் விற்கும் போதும், ஒருவர் ஓரிடத்தில் வேலை செய்யும் போது உண்மையில் எப்போதும் நிலைத்திருப்பதும், எவரிடம் அவர் வேலை செய்கின்றாரோ அவருடன் உள்ள விவகாரங்களிலும் உண்மையை நிலைநாட்டுவதும், சுருக்கமாக அன்றாடம் நடைபெறுகின்ற பணிகளிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முற்றிலும் உண்மையான விஷயங்களையே நாவால் பேச வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அந்த விஷயங்களில் எவ்வித சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் தங்களது விருப்பத்திற்கேற்ப பொருள் கூறும் வகையில் அவர் கூறும் கூற்றில் சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. அவர் கூறும் விஷயம் எந்த அளவு உண்மையானதாக இருக்க வேண்டும் என்றால் அந்த உண்மையை கூறுவதன் மூலம் அவருக்கு இழப்பு ஏற்பட்டாலும் அவர் அதனை சகித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் நேர்மையான விஷயங்களை கூறுவது, உண்மையை கூறுவது ஆகியவற்றிற்கு களங்கம் ஏற்படாமல் அவர் பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்றாடம் நடக்கின்ற விவகாரங்களில் சற்று தவறான கூற்றுக்களை கூறுவதால் வித்தியாசம் எதுவும் ஏற்பட போவதில்லை என்று சிலர் கருதுகின்றனர். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக இதில் வித்தியாசம் உள்ளது. இதனால் தீங்கு ஏற்படும். இதனால் உங்களது இறையச்சத்தின் தரம் குறைந்துவிடும். தக்வாவின் தரம் குறைந்து கொண்டே செல்லும் போது ஒரு சமயத்தில் அது உங்களை தவறான கூற்றை கூறுவது,
பொய் கூறுவது ஆகியவற்றிற்கு அருகில் கொண்டு சென்றுவிடும். कि फर्क पड़ता है அல்லது மனிதன் உண்மையை விட்டும் முற்றிலும் விலகி வெகு தூரம் சென்று விடுவான். कि तकवा का माया பிறகு பொய்யில் அவன் மூழ்கி விடுவான். वक्त में பிறகு இறைவனை விட்டும் और झूठ के करीब तर्क में ले जाए. அவன் விலகி வெகு தூரம் சென்று விடுவான். बिल्कुल इंसान அல்லது உண்மையில் மனிதன் நிலைத்திருக்காமல் झूठ में डूब जाए. இருந்ததன் காரணமாக அல்லாஹ்வின் தரப்பிலிருந்தும் அவன் நிராகரிக்கப்பட்டவனாக ஆகிவிடுவான். अल्लाह ताला அல்லாஹ் கூறுகின்றான், इस वजह से कि நீங்கள் மூமினாக இருந்தால் एक इंसान இறையச்சத்தை மேற்கொண்டு நடந்தவாறு நேர்மையான கூற்றுகளை கூறுங்கள். बस अल्लाह ताला ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த சொற்களை நாம் நாவால் கூறுகின்றோமோ அது அறிவுபூர்வமானதாக இருக்க வேண்டும் என்பதும் கவுலே ஷதீத் என்பதின் பொருளாகும். சில விஷயங்கள் உண்மையானதாக இருக்கும், ஆனால் அதை சொல்ல வேண்டும் என்பது அவசியமானதாக இருக்காது. அது அறிவுபூர்வமான விஷயத்தின் தரத்தை உடையதாக இருக்காது. அது குழப்பத்திற்கு காரணமாக ஆகிவிடும். बाज़ दफा ஒருவரின் ரகசியமான விஷயத்தை மற்றவரிடம் கூறுவதன் மூலம் உறவுகளில் விரிசல் ஏற்பட்டுவிடும், தொடர்புகளில் மோசமான நிலை உருவாகிவிடும். ஆனால் இவ்வாறும் நடக்கின்றது. ஒரு விஷயம் ஒரு இடத்தில் பேசப்படுவது அறிவுபூர்வமான செயலாக இருக்காது, ஆனால் அதே விஷயத்தை மற்றொரு இடத்தில் வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசுவது அவசியமானதாக ஆகிவிடுகின்றது. ये पैदा होती हैं. உதாரணமாக, காலத்தின் கலிஃபாவிடத்தில் சில விஷயங்கள் கொண்டு வரப்படுகின்றன. ये भी है அது சீர்திருத்தத்திற்காக உள்ளவையாகும். मौका पर அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லா இடத்திலும் பேசக்கூடியவை அல்ல. नहीं ஆனால் அவ்விஷயங்கள் இங்கு என்னிடம் வரும்போது அவை கூறுவதற்கு தகுதியுடைய விஷயங்களாக இருக்கின்றன. எனவே ஒரே விஷயம் ஒரு இடத்தில் அது கூறப்படும் போது அது குழப்பத்திற்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. அதே விஷயம் இன்னொரு இடத்தில் கூறப்படும் போது அது சீர்திருத்தத்திற்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. பிறகு அறிவுபூர்வமான விஷயங்கள் என்றால் என்ன என்பதையும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கி கூறிவிட்டார்கள். बस एक அதாவது நேர்மையான கூற்று என்ற பெயரில் வீணான தேவையில்லாத எந்த விஷயத்தையும் கூறக்கூடாது. சிலர் பேசுகின்ற போது சரியான விஷயங்களைத்தான் பேசுவார்கள். தங்களது எண்ணத்தில் சீர்திருத்தம் செய்கின்றோம் என்ற பெயரில் அவர்கள் அதனை மற்றவர்களுக்கு கூறுகின்றனர். ஆனால் அந்த விஷயங்களில் தங்களது சுய விளக்கங்களை கூறுவதன் மூலம் அதிகப்படியான விஷயங்களை அதில் சேர்த்து விடுகின்றனர். नाम पर பிறகு அது கவுலே ஷதீத், அதாவது உண்மையான நேர்மையான கூற்றாக இருக்க முடியாது. के नाम पर சில நிலைமைகளில் நேர்மையான கூற்றை குலைக்கக்கூடியதாக அது இருக்கும். ये फिर ஒரு சரியான விஷயம் அதில் ஒரு சொல் கூட்டி கூறப்படும் போது சீர்திருத்தம் செய்பவர்களின் பார்வையில் அது வரும்போது, அல்லது சில நேரங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னிடம் கூறப்படும் போது அது உண்மையை விட்டும் से வெகு தூரம் लाभ करने वालों சென்று விட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. मेरे सामने भी आ रही हो அதன் விளைவாக சீர்திருத்தத்தின் சரியான வழிமுறையை மேற்கொள்வதற்கு பகரமாக தவறான வழிமுறை கடைபிடிக்கப்படுகின்றது. அதன் விளைவாக சீர்திருத்தம் ஏற்படுவதற்கு பகரமாக இழப்பு ஏற்பட்டு விடுகின்றது. சில நேரங்களில் மென்மையாக புரிய வைப்பதன் மூலமாகவும் அல்லது इस्लाह के वजह नुकसान கண்டும் காணாமல் விட்டுவிடுவதன் மூலமாகவும் அல்லது மிகவும் சாதாரணமான முறையில் கடிந்து கொள்வதன் மூலமாகவும் சீர்திருத்தம் ஏற்பட்டு விடலாம். ஆனால் ஒரு தவறான சொல் தீர்ப்பு வழங்குபவரை கடினமான தீர்ப்பை வழங்குமாறு செய்துவிடலாம். அதன் விளைவாக சீர்திருத்தம் ஏற்படுவதற்கு பகரமாக இழப்பு ஏற்பட்டு விடலாம். எனவேதான் சத்தியத்தை கூறும்போது, உண்மையை கூறும்போது அதை நுட்பமான ஞானத்துடன் கூறுவதை கண்முன் நிறுத்தி செயல்பட வேண்டும். ஞானத்துடன் அது கூறப்பட்டால்தான் அது கவுலே சதீதாக, அதாவது நேர்மையான கூற்றாக இருக்க முடியும். ஞானத்துடன் கூறுவது என்பது அதன் மூலம் சமுதாயத்தின் சீர்திருத்தமும் அமைதியும் ஒவ்வொரு மட்டத்திலும் ஏற்பட வேண்டும். की इस्लाह இது நோக்கமாக இருக்க வேண்டும், குழப்பம் நோக்கமாக இருக்கக்கூடாது. இந்த ஞானத்தை கருத்தில் கொண்டவாறு நான் ஏற்கனவே கூறியது போன்றே இடம் மற்றும் சந்தர்ப்பம் ஆகியவற்றிற்கு பொருத்தமான விஷயங்களை கூற வேண்டும். जिक्र हो चुका है ஞானம் இல்லாமலும் இடம் மற்றும் சந்தர்ப்பம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமலும் கூறப்படுகின்ற ஒவ்வொரு உண்மையான விஷயமும் கவுலே சதீதாக,
அதாவது நேர்மையான உண்மையான கூற்றாக இருக்க முடியாது. பிறகு அப்படிப்பட்ட விஷயங்கள் வீணான தேவையற்ற விஷயங்களாகவே கருதப்படும். இப்படிப்பட்ட நிலையானது இறைவனது திருப்தியை பெறுவதற்கு பகரமாக ஒரு மனிதனை அல்லாஹ்வின் வெறுப்பிற்கு காரணமானவனாக ஆக்கிவிடும். எனவே ஒரு நம்பிக்கையாளர் இறையச்சத்திற்கேற்ப நடந்தவாறு கவுலே சதீத் என்னும் நேர்மையான கூற்றின் நுட்பமான விஷயங்களை கருத்தில் கொள்வது அவசியமானதாகும். தக்வாவின் நுட்பமான விஷயங்களை பார்க்க வேண்டியது அவசியமானதாகும். நுட்பமான முறையில் இந்த விஷயத்தை பார்த்தால் பிறகு அல்லாஹ்வின் அன்பின் பார்வை அத்தகைய மனிதன் மீது இருக்கும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதன் இறையச்சத்தின் நுட்பமான விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். ரட்சிப்பு இதில்தான் இருக்கின்றது. சிறிய சிறிய விஷயங்களை பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டால் பிறகு ஒரு நாள் இதே சிறிய சிறிய விஷயங்கள் பெரும் பாவங்களை செய்ய வைத்துவிடும். இயல்பில் சோம்பேறித்தனமும் எதையும் பொருட்படுத்தாத நிலையும் உருவாகி பிறகு அப்படிப்பட்ட மனிதன் அழிந்து போய்விடுவான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறையச்சத்தின் உயர்வான தகுதிகளை பெறுவது உங்களது பார்வையில் இருக்க வேண்டும். இதற்காக இறையச்சத்தின் நுட்பமான விஷயங்களை கருத்தில் கொள்வது அவசியமானதாகும். பிறகு இன்னொரு இடத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உண்மையான மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி ஆகியவை இறையச்சம் இல்லாமல் கிடைக்கவே முடியாது. இறையச்சத்தில் நிலைநிற்பது என்பது விஷமுள்ள பானத்தை அருந்துவதாகும். அது மிகவும் கடினமான விஷயமாகும். தக்வாவில் நிலை நின்றவாறு உண்மையான விஷயங்களை பேசுவது கூட மனிதனை சில சமயங்களில் துன்பத்தில் ஆழ்த்தி விடுகின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறையச்சமுடையவருக்கு அல்லாஹ் எல்லா விதமான சுகத்தையும் தருகின்றான். மை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மஹ்ரஜம் வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பவருக்கு அவன் ஏதேனும் ஒரு வழியை ஏற்படுத்துவான். அவர் எதிர்பாராத இடத்திலிருந்து அவன் அவருக்கு உணவு அளிப்பான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே மகிழ்ச்சியான நிலைமையை இறையச்சத்தின் மூலமாகவே பெற முடியும். தக்வாவை பெற்றுக் கொள்வதற்காக நாம் நிபந்தனைகளை விதித்துக் கொண்டு செல்லக்கூடாது. இறையச்சத்தை மேற்கொள்வதன் மூலமாக நீங்கள் கேட்பது உங்களுக்கு கிடைத்துவிடும். இறைவன் கருணை மிக்கவனாகவும் பரிவுடன் நடந்து கொள்பவனாகவும் இருக்கின்றான். தக்வாவை பேணும் போது நீங்கள் விரும்புவதை அவன் உங்களுக்கு வழங்குவான். தக்வாவை கருத்தில் கொள்ளும் போது மனிதனின் ஒவ்வொரு பணியும் நல்ல முறையில் நடக்கும். அது உண்மையை கடைபிடிப்பதாக இருந்தாலும் வேறு செயல்களை செய்வதாக இருந்தாலும் சரியே. எனவே அல்லாஹ்வின் எந்த கட்டளையையும் சாதாரணமானதாக கருதக்கூடாது. கவுலே சதீத், அதாவது சரியான உண்மையான விஷயங்களை கூற வேண்டும் என்ற இந்த கட்டளை எப்படிப்பட்டதென்றால் இதில்தான் சமுதாயத்தின் அமைதியின் அடித்தளம் உருவாகின்றது. மேலும் சமுதாயத்தின் சீர்திருத்தத்தின் அடித்தளம் இதில்தான் இருக்கின்றது. அதனால்தான் இஸ்லாத்தில் ஆணையும் பெண்ணையும் நிக்காஹ் என்னும் திருமண ஒப்பந்தம் மூலம் இணைப்பதற்கான அறிவிப்பை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யும் போது இந்த வசனங்களை ஓதியுள்ளார்கள். இந்த திருமணத்தின் மூலமே வருங்கால தலைமுறையின் தொடர் ஆரம்பமாகின்றது. இதன் வட்டம் வீடு என்கின்ற எல்லைக்கு உட்பட்ட ஒன்றல்ல, மாறாக அது முழு சமுதாயத்திலும் பரவி நிற்கின்றது. இதன் மூலமாக சமுதாயத்தில் குழப்பத்தையும் உருவாக்க முடியும், அமைதியையும் சாந்தியையும் உருவாக்க முடியும். எனவே இவற்றில் இறைவன் விரும்புவது போல் செயல்படுவது மிக மிக அவசியமானதாகும். அல்லாஹ் இதற்கு அடுத்த வசனத்தில் கூறுகின்றான், தக்வாவின் நுட்பமான வழிகளை தேடுவதில் நீங்கள் செய்யும் முயற்சிகள், சரியான உண்மையான கூற்றை கூறுவதில் எல்லா அம்சங்களிலும் நிலைத்திருப்பதற்காக நீங்கள் செய்யும் முயற்சிகள் உங்களை அல்லாஹ்வின் அருள்களுக்கு வாரிசாக்கிவிடும். அல்லாஹ் உங்களது செயல்களை சீர்திருத்துவான். உண்மையை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் நல்ல செயல்களை செய்வீர்கள். நேர்மையான கூற்றுகளை கூறுவதன் மூலம் பிறகு நீங்கள் வீணான விஷயங்களிலிருந்தும் தவிர்ந்து கொள்பவர்களாக ஆகிவிடுவீர்கள். வீணான விஷயங்களிலிருந்து விலகி இருப்பது தாமாகவே உங்களை நற்செயல்களின் பக்கம் கொண்டு சென்றுவிடும். தீமைகளிலிருந்து உங்களை விலக்கிவிடும். தீமைகளிலிருந்து அது உங்களை விலக்கிவிடும். ஒரு பிரசித்தி பெற்ற நைமொழி ஒன்று இருக்கின்றது, அதை அதிகமாக நாம் கேட்டிருக்கின்றோம். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரிடம், எப்போதும் உண்மையை நிலைத்திருப்பீர்கள் என்ற உடன்படிக்கையை இன்று நீங்கள் செய்யுங்கள். ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது.
இதற்கேற்ப செயல்பட்டால் உமக்கு நற்பலன் கிடைக்கும், உமது தீமைகள் உம்மிடமிருந்து விலகிவிடும் என்று கூறினார்கள். அந்த நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கட்டளைக்கேற்ப செயல்பட்டவாறு தான் செய்த எல்லா விதமான சிறிய பெரிய பாவங்களிலிருந்தும் விடுபட்டார். மனிதன் தீமைகளிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விடுபடுகின்ற போது இறைவனது வாக்குறுதியும் அவனது செயலும் அம்மனிதன் சீர்திருந்துவதற்கான தௌஃபீக்கை வழங்குகிறது. இவ்வாறு அந்த மனிதன் பொருத்தமான நற்செயல்களை செய்பவர்களில் ஒருவராக ஆகிவிடுகின்றான். இப்போது அவன் செய்கின்ற நற்செயல்களுக்குரிய கூலி மட்டும்தான் கிடைக்கும் என்பதல்ல, மாறாக இறையச்சத்திற்கேற்ப நடப்பவரும் உண்மையில் நிலைத்திருப்பவரும் தங்களது கடந்த கால பாவங்களையும் கூட அல்லாஹ் மன்னிக்குமாறு செய்து விடுகின்றனர். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களது செயல்களில் சீர்திருத்தம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் யக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும், உங்களது கடந்த கால பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கட்டளைகளுக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட்டால், இறையச்சத்தில் நிலைத்து நின்றால், நன்மைகளை செய்வதற்கான தௌஃபீக்கை பெற்றுக் கொண்டிருந்தால், குழப்பங்களிலிருந்து விலகி இருந்தால், ஒரு நம்பிக்கையாளர் உண்மையான நம்பிக்கையாளராக ஆகுவதற்கு இறைவன் கூறியுள்ள கட்டளைகளை செயல்படுத்தி வந்தால், இது தொடர்பாக ஓரிடத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி கூறியவாறு இவ்வாறு கவனமூட்டியுள்ளார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், திருக்குர்ஆன் கூறியுள்ள 700 கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்பட்டால்தான் நீங்கள் உண்மையான நம்பிக்கையாளர் என்று அழைக்கப்படுவீர்கள். இவ்வாறு உண்மையான நம்பிக்கையாளராக ஆகிவிட்டால் அதன் விளைவாக எதிர்காலத்தில் செய்யும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். எதிர்காலத்தில் மனிதன் பாவங்களை செய்து கொண்டே செல்லும் போது அல்லாஹ் அவற்றை மன்னித்துக் கொண்டே இருப்பான் என்று இதற்கு பொருள் அல்ல. மாறாக நற்செயல்களின் காரணமாகவும் தனது நஃப்ஸை சீர்திருத்துவதன் காரணமாகவும் பாவங்களிலிருந்தும் அவன் வெகு தூரம் விலகி சென்று விடுகின்றான். இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலம் இறைவன்புறமிருந்து மனிதனுக்கு அவனது பாவங்களுக்கு எதிராக நிற்கின்ற ஆற்றல் கிடைக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா யக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும் என்று கூறியதன் பொருள் கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் எதிர்காலத்தில் பாவங்களுக்கு எதிராக நிற்கின்ற ஆற்றல் கிடைப்பதும் ஆகும். தொடர்ச்சியாக பொருத்தமான நற்செயல்களை அவனால் செய்ய முடிகின்றது. அது அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், இது ஃபௌஸே அஸீம், அதாவது மிக பெரும் வெற்றியாகும். அதாவது மனிதன் இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடியவனாக ஆகுவதே மிகப்பெரிய வெற்றியாகும். மகத்தான வெற்றியை பெறுவதற்கு அல்லாஹ்விற்கும் அவனது தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பது அவசியமானதாகும். தங்களது வாழ்க்கை அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கட்டளைகளுக்கு ஏற்ப வடிவமைத்துக் கொள்வது அவசியமானதாகும். இதற்கேற்ப செயல்படுவதற்கு இறைவனிடம் ஆற்றலை வேண்டுவது அவசியமானதாகும். இந்த ஆற்றல் இஸ்திக்ஃபார் மூலமாகவே கிடைக்கின்றது. இந்த ஆற்றல் கிடைத்துவிட்டால் பிறகு நற்செயல்களும் அவர் மூலம் வெளிப்படும். பிறகு அல்லாஹ் தனது அருளால் நற்செயல்களின் பக்கம் வழிகாட்டவும் செய்வான். பிறகு அப்படிப்பட்ட மனிதன் உண்மையில் நிலைத்து நின்றவாறு உண்மையை பரப்புகின்ற உண்மையான நம்பிக்கையாளர்கள் ஒருவராக ஆகிவிடுவான். அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்ற நம்பிக்கையாளர்களில் ஒருவராக அவன் ஆகிவிடுவான். ஆக இறையச்சம் மகத்தான வெற்றியின் பக்கம் மனிதனை கொண்டு செல்கிறது. மேலும் மகத்தான வெற்றியை பெறுபவர்கள் இறையச்சமுடையவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உண்மையான நம்பிக்கையாளராக ஆக வேண்டும் என்றால் உங்களது வாழ்வின் நோக்கமாக இதனை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த விஷயங்களை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்போது நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேறு சில மேற்கோள்களை உங்களுக்கு எடுத்து கூறுவேன். உண்மையை வெளிப்படுத்தி கூறுவது தொடர்பாக அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த சந்தர்ப்பத்தில் செய்ய வேண்டும், அதன் பல்வேறு நிலைகள் என்ன என்பதை பற்றி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். அசல் விஷயம் என்னவென்றால், தொலைநோக்கு பார்வை இருப்பது நல்லதுதான். மனிதன் தனக்குள்ளேயே இந்த விஷயம் உண்மையானது என்பதை புரிந்து கொள்கின்றான். எவரை பற்றியாவது ஒருவர் கூறும்போது மனிதனிடம் தொலைநோக்கு பார்வை இருந்தால் அவ்விஷயத்தை அவன் உடனடியாக புரிந்து கொள்கின்றான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உண்மை என்பதில் தைரியமும் வீரமும் இருக்கும். பொய்யனாக இருக்கும் மனிதன் கோழையாக இருக்கின்றான். எவரது வாழ்க்கை அசுத்தம், அழுக்கு, பாவங்கள் நிறைந்தவையாக இருக்கின்றதோ
அவர் எப்போதும் பயந்து கொண்டே இருப்பார். அவரால் அவற்றை எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு உண்மையான மனிதனை போன்று தைரியத்துடனும் வீரத்துடனும் தனது உண்மையை அவரால் வெளிப்படுத்த முடியாது. தனது தூய்மைக்கான ஆதாரத்தை அவரால் தர முடியாது. உலக விஷயங்களை சிந்தித்து பாருங்கள். எவருக்கு இறைவன் ஓரளவு வளமான நிலைமையை வழங்கியுள்ளானோ அவரை பார்த்து பொறாமைப்படுபவர் இல்லாமல் இருக்க முடியுமா? வளமான நிலைமையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து பொறாமைப்படுகின்றவர் இருப்பார். அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடன் இருப்பார்கள். மார்க்க விஷயங்கள் நிலையும் இப்படித்தான் இருக்கும். ஷைத்தானும் சீர்திருத்தத்தின் எதிரியாக இருக்கின்றான். எனவே மனிதன் தனது கணக்கை சரியாக வைத்திருக்க வேண்டும். இறைவனுடன் உள்ள தனது விவகாரத்தை சரியாக வைத்திருக்க வேண்டும். ஷைத்தான் எப்போதும் உடனிருந்து வருகின்றான். ஆனால் மனிதனுக்குள்ளே உண்மை இருந்தால், அல்லாஹ்வுடன் உள்ள தனது விவகாரங்களை அவன் சரியாக வைத்திருந்தால் பிறகு எந்த கவலையும் இருக்காது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவனை திருப்திப்படுத்துங்கள், பிறகு எவருக்கும் அஞ்ச வேண்டாம், எவரையும் பொருட்படுத்தவும் வேண்டாம். கூறுகின்றார்கள், தாமாகவே தண்டனையை வரவழைத்துக் கொள்கின்ற விஷயங்களிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். மனிதன் தாமாகவே தவறுகள் செய்யும் போதுதான் தண்டனை கிடைக்கின்றது. மனிதன் உண்மையில் நிலைத்திருந்தால், நன்மைகளில் நிலைத்திருந்தால், பொருத்தமான நற்செயல்களை செய்தால், தீமைகளிலிருந்து விலகி இருப்பவனாக அவன் இருந்தால் பிறகு இத்தகைய தண்டனைகள் ஒருபோதும் வராது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இவை யாவும் தாமாகவே கிடைத்துவிட முடியாது. இவை யாவும் மறைவான உதவி இல்லாமலும் அல்லாஹ் தௌஃபீக் வழங்காமலும் கிடைக்க முடியாது. அல்லாஹ்வின் உதவியும் தௌஃபீக்கும் இருந்தால்தான் இது கிடைக்கும். அதற்காக இஸ்திக்ஃபார் செய்வதுடன் அவன் பக்கம் திரும்ப வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவனது அருள் இல்லாமல் மனிதனுடைய முயற்சிகள் மட்டும் எதையும் உருவாக்கிவிட முடியாது. மனிதன் இதை செய்து விடுவேன், அதை செய்து விடுவேன் என்று கூறுகின்றான். மார்க்க விஷயங்களில் மனித முயற்சிகள் மட்டும் முற்றிலும் எதையும் உருவாக்கிவிட முடியாது. அல்லாஹ்வின் அருள் இருந்தால்தான் மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதற்கான தௌஃபீக் கிடைக்கின்றது. மேலும் அல்லாஹ்வின் திருப்தியும் கிடைக்கின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவனது அருள் இல்லாமல் மனிதனது முயற்சிகள் எதையும் உருவாக்கிவிட முடியாது. ஹுலிகல் இன்சானோ ஸஈஃபா, மனிதன் பலவீனமானவன், தவறுகளால் நிரப்பப்பட்டிருக்கின்றான், நாலாபுறமும் துன்பங்கள் அவனை சூழ்ந்துள்ளன. எனவே அல்லாஹு தாலா நன்மைகளை செய்வதற்கான தௌஃபீக்கை வழங்கவும் மறைவான உதவி மற்றும் அவனது நீடித்திருக்கும் அருள்களுக்கு நம்மை வாரிசாக்குவதற்கும் துஆ செய்ய வேண்டும். எனவே இந்த விஷயங்களை எப்போதும் நம் கண்முன் வைத்து செயல்பட வேண்டும். உலக விஷயங்களிலும் மார்க்க விஷயங்களிலும் துன்பங்கள் வரும். ஒவ்வொரு இடத்திலும் நாம் உண்மையில் நிலைத்திருந்தால், இறையச்சத்தில் நிலைத்திருந்தால், தமது செயல்களின் பக்கம் பார்வை இருந்தால் பிறகு இந்த துன்பங்களும் அல்லாஹ்வின் அருளால் விலகி சென்றுவிடும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியிருப்பது போன்றே உண்மையை வெளிப்படுத்தி கூறுவது செயலளவில் பார்க்கும்போது மனிதனை அது துன்பத்தில் ஆழ்த்தி விடுகின்றது. ஆனால் அகமும் புறமும் ஒன்றாக இருந்தால் பிறகு பயப்பட வேண்டிய தேவையில்லை. பிறகு துன்பங்களும் மறைந்துவிடும். இது எதிரிகளிடமிருந்து மட்டும் ஏற்படுவதல்ல. சில நேரங்களில் நம்மவர்களிடத்தில் உண்மையை வெளிப்படுத்தி கூறுவது கூட நம்மை துன்பத்தில் ஆழ்த்தி விடலாம். ஏனென்றால் நம்மவர்களில் கூட பல வகையான மக்கள் இருக்கின்றனர். இறையச்சத்தில் குறைவு இருக்கும். இதனால் சில சமயங்களில் மனிதன் நம்மவர்கள் மூலமாகவும் கவலையில் ஆழ்ந்து விடுகின்றான். உதாரணமாக, முழு உலகிலும் ஜமாத்துகளில் இப்போது தேர்தல்கள் நடந்து வருகின்றன. எனக்கு சில புகார்கள் வந்துள்ளன. நாங்கள் இந்த மனிதருக்கு ஓட்டு போட்டோம். அப்போது இந்த பொறுப்பாளர் என்னிடம், இவருக்கு நீங்கள் ஏன் ஓட்டு போட்டீர்கள் என்று கேட்டார். ஜமாத் தேர்தல்கள் எப்படிப்பட்டது என்றால், ஒவ்வொருவரும் அதில் சுதந்திரமாக செயல்படக்கூடியவராக இருக்கின்றார். எவருக்கும் இதில் கேள்வி கேட்பதற்கான உரிமை இல்லை. ஒருவர் உண்மையாகவே ஒருவரை சிறந்தவர் என்று கருதியவாறு அவருக்கு ஓட்டு போட்டால், எந்த ஒரு பொறுப்பாளருக்கும் நீங்கள் இவருக்கு ஏன் ஓட்டு போட்டீர்கள், இவருக்கு ஏன் ஓட்டு போடவில்லை என்று கேட்பதற்கான உரிமை இல்லை. மனிதனிடம் பலகீனம் இருந்தால், தவறுகள் இருந்தால், ஒருமுறை அவன் உண்மையை வெளிப்படுத்தி கூறிய பிறகு அடுத்த முறை
அவன் உண்மையை வெளிப்படுத்தி கூற மாட்டான். எனது பலகீனம் மற்றும் தவறின் காரணமாக நான் பிடிபட்டுவிடக் கூடாது என்று அவன் நினைப்பான். அல்லது இறையச்சத்தில் குறைவு இருந்தால் பிறகு இவ்வாறும் சிலர் தமது கருத்தை தெரிவித்து விடுகின்றனர். அதாவது, இந்த பொறுப்பாளர் தமது உள்ளத்தில் பகைமை வைத்தவாறு செயல்படக்கூடாதே என்ற கவலை எங்களுக்கு இருக்கின்றது என்று கூறுகின்றனர். இறையச்சத்தில் குறைவு ஏற்பட்டதனால், உண்மையை வெளிப்படுத்துவதில் குறைவு ஏற்பட்டதால் இவ்வாறு கூறுகின்றனர். எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், உண்மை என்று புரிந்தவாறு ஒருவர் தொடர்பாக நாம் நமது கருத்தை வெளிப்படுத்தி கூறிவிட்டால் பிறகு அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பதுதான் உண்மையை நிலைத்திருப்பதாகும். அதுதான் இறையச்சமாகும். ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருப்பது போன்று அல்லாஹ்விடம் அவனது அருளை கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் அருள் இருந்தால் யாராலும் எதையும் செய்துவிட முடியாது. அத்தகைய பகை உணர்வு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக இறைவனது விதியும் சில நேரங்களில் செயல்படுகின்றது. தனது உள்ளம் விரும்புவது போல் நடந்து கொள்வது ஜமாத் அமைப்பிற்கு மாற்றமானதாகும். எங்காவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு பிடியின் கீழ் மனிதன் வந்து விடுகின்றான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பொதுவான பார்வையில் நாம் பார்க்கும்போது மக்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதையும் ஏற்றுக்கொள்கின்றனர். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது உண்மைக்கு தமது நாவால் சாட்சி கூறுகின்றனர். வெளிப்படையாக பார்க்கும்போது அவர்கள் தொழுகின்றனர், நோன்பு வைக்கின்றனர். அசல் விஷயம் என்னவென்றால் அவர்களிடம் ஆன்மீகம் முற்றிலும் இல்லாமல் ஆகிவிட்டது. மறுபுறம் அந்த பொருத்தமான நற்செயல்களுக்கு எதிராக அவர்கள் செயல்படுவதே அவரது செயல்கள் பொருத்தமான நற்செயலாக இல்லை என்பதற்கு சாட்சி பகர்கின்றது. அவை சடங்கு அல்லது பழக்கத்தில் உள்ளது என்ற ரீதியில் செய்யப்படுகிறது. அவற்றில் அணுவளவு கூட மன தூய்மையும் ஆன்மீகமும் இல்லை. அவ்வாறு இல்லை என்றால் இந்த பொருத்தமான நற்செயல்களின் அருள்களும் ஒளிகளும் அதனோடு இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், எதுவரை உண்மையான உள்ளத்துடனும் ஆன்மீகத்துடனும் இந்த செயல்கள் இல்லையோ அதுவரை எந்த பலனும் ஏற்படாது. இந்த செயல்களால் எதுவும் ஏற்படாது. பொருத்தமான நற்செயல்களில் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இருக்கும் போதுதான் பொருத்தமான நற்செயல்கள் என்று அவை கூறப்படும். சலாஹ் அதாவது சீர்திருத்தம் என்பதன் எதிர்ப்பதம் ஃபசாத் அதாவது குழப்பமாகும். எனவே குழப்பங்களிலிருந்து தவிர்ந்திருப்பவரும் விலகியிருப்பவரும் தான் நல்லவராவார். சிறிய சிறிய விஷயங்களுக்கு கூட நடவடிக்கை என்று ஆரம்பமாகிவிட்டால் அதன் காரணமாக மக்களை அச்சத்திற்கு ஆளாக்கினால் இதுவும் குழப்பம்தான். இவற்றை மனிதன் கண்முன்னிறுத்தியவாறு இவற்றை பற்றி ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அதாவது நாம் பொருத்தமான நற்செயல்களை செய்ய வேண்டும். இறைவன் விரும்பும் போதுதான் நமது செயல்களில் சீர்திருத்தம் ஏற்படும். இரையச்சமுடையவர்களின் அடையாளமாகவும் இரையச்சத்தின் நுட்பமான வழிகளில் செல்பவர்களது அடையாளமாகவும் எதை வைத்துள்ளான் என்றால், ஒரு செயல் அல்லாஹ்வின் பார்வையில் பொருத்தமான நற்செயலாக இருக்காதவரை அந்த செயல் நன்மையான செயலாக இருக்க முடியாது. அல்லாஹ்வின் பார்வையில் நமது செயல் பொருத்தமான நற்செயலாக ஆகுவதற்காக அல்லாஹ்வின் அருளை ஈர்ப்பதும் அவன் முன்னால் குனிவதும் அவசியமானதாகும். இஸ்திக்ஃபார் செய்வது அவசியமானதாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், வெறும் நாவால் மட்டும் கலிமா கூறுவது போதுமானது அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கூறுவது மட்டும் போதுமானது என்று மனிதன் நினைக்கின்றான். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாவால் விஷயங்களை கூறுவது மட்டும் போதுமானதல்ல. மனிதன் தனது நாவால் 1000 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கூறினாலும் 1000 முறை தஸ்பீஹ் செய்தாலும் அதனால் எந்த பலனும் ஏற்படாது. ஏனென்றால் இறைவன் மனிதனை மனிதனாக படைத்துள்ளான், கிளியாக அவனை படைக்கவில்லை. தனது நாவால் கூறியவற்றையே மீண்டும் மீண்டும் கூறுவது கிளியின் வேலையாகும். அது எதையும் புரிந்து கொள்ளாது. எதை நாவால் கூறுகின்றோமோ அதை பற்றி சிந்தித்து கூறுவது மனிதனின் பணியாகும். பிறகு அதற்கேற்ப அவன் செயல்படவும் வேண்டும். ஆனால் கிளியை போன்று அவன் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருந்தால் உள்ளம் அதனோடு இல்லாமலும் அதற்கேற்ப செயல்படாமலும் வெறும் நாவால் கூறுவதால் மட்டும் எந்த அருளும் கிடைக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது வெறும் வார்த்தைகளாகவே கருதப்படும். அதில் எந்த சிறப்பும் அருளும் இருக்காது. இந்நிலையில் அவர் திருக்குரானையே ஓதினாலும் அல்லது இஸ்திக்ஃபார் செய்தாலும் அது வெறும் சொற்களாக மட்டும்தான் இருக்கும். இறைவன் செயல்களே விரும்புகின்றான். எனவேதான் பொருத்தமான நற்செயல்களை செய்யுங்கள் என்று அவன் மீண்டும் மீண்டும் கட்டளையிட்டுள்ளான். எதுவரை
இது இருக்காதோ அதுவரை இறைவனுக்கு அருகில் செல்ல முடியாது. சில அறிவியனர்கள் இன்று பகல் முழுவதும் இருந்து நாங்கள் திருக்குரானை ஓதி முடித்து விட்டோம் என்று கூறுகின்றார்கள். इंसान बनाया है, இதனால் என்ன பலன் ஏற்பட்டுள்ளது என்று எவராவது அவர்களிடம் கேட்கட்டும். வெறும் நாவை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தினீர்கள், மற்ற உறுப்புகள் மூலம் எதையும் செய்யாமல் முற்றிலும் அவற்றை விட்டுவிட்டீர்கள். ஆனால் அல்லாஹு தாலா எல்லா உறுப்புகளையும் அவற்றை பயன்படுத்துவதற்கே உருவாக்கி இருக்கின்றான். இதன் காரணமாகவே ஹதீஸில் இவ்வாறு வருகிறது, சிலர் திருக்குரானை ஓதுகின்றனர், ஆனால் குர்ஆன் அவர்கள் மீது சாபமிடுகின்றது. ஏனென்றால் அவர்கள் திருக்குரானை ஓதுவது வெறும் வார்த்தைகளாக மட்டுமே இருக்கின்றது, அதற்கேற்ப அவர்கள் செயல்படுவதில்லை. எனவே வெளிப்படையான அறிவால் மட்டும் செயல்களில் சீர்திருத்தம் ஏற்பட்டுவிட முடியாது. மாறாக உண்மையை கண்முன்னால் வைத்தவாறு, அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தை மட்டும் கண்முன்னால் வைத்தவாறு, அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கேற்ப செயல்படுவதற்கு முயற்சி செய்யும் போதுதான் அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கேற்ப நமது செயல்களில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துகின்றான். நான் கூறியது போன்றே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது ஜமாத்தில் ஒருவர் இணைவதற்கு அல்லது ஜமாத்தில் ஒருவர் இணைவதற்குரிய அடையாளமாக அவர் திருக்குரானின் 700 கட்டளைகளை பேணி செயல்பட வேண்டும், 700 கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். அறிவாளியாகவோ அல்லது ஏதாவது உயர் தகுதியில் இருப்பவராகவோ அவர் இருப்பார் என்று அவர்கள் கூறவில்லை. எனவே நம்மில் ஒவ்வொருவரும் தமது செயல்களின் பக்கம் தனது பார்வையை செலுத்துவது அவசியமானதாகும். இந்த போதனைகளுக்கேற்ப நாம் நம்மை வடிவமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதாகும். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த நபர் அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டுள்ள வரம்புகளுக்கு ஏற்ப தனது செயல்களை அமைத்துக் கொள்ளவில்லையோ அவர் பரிகாசம் செய்கின்றார். ஏனென்றால் படிப்பது மட்டும் அல்லாஹ்வின் நாட்டம் அல்ல, மாறாக அவன் செயலை விரும்புகின்றான். ஒருவர் ஒவ்வொரு நாளும் இந்தியாவின் சட்டப்பிரிவு பற்றிய நூல்களை படிக்கின்றார், ஆனால் அந்த சட்டங்களுக்கேற்ப அவர் செயல்படாமல் இருந்தால், மேலும் அவர் இந்த குற்றங்களை செய்தவாறும் லஞ்சம் வாங்கியவாறும் இருந்தால், அப்படிப்பட்ட நபர் பிடிக்கப்படும் போது நான் ஒவ்வொரு நாளும் சட்டப்பிரிவு நூலை படித்து வருகின்றேன் என்று அவர் கூறும் காரணம் கேட்பதற்கு தகுதியுடையதாக இருக்குமா? அல்லது அறிந்திருந்தும் கூட நீ மீண்டும் குற்றம் இழைத்திருக்கின்றாய் என்று கூறி அவருக்கு தண்டனை வழங்கப்படுமா? எவர் சட்டத்தை பற்றி தெரிந்து நாட்டின் சட்டத்தை எல்லா சமயங்களிலும் படித்துக் கொண்டிருக்கின்றாரோ அவர் அதனை படிப்பதால் மட்டும் அவருக்கு வழங்கப்படும் தண்டனையிலிருந்து அவருக்கு மன்னிப்பு கிடைக்காது. சட்டத்தை படித்துக் கொண்டே அவர் குற்றமிழைத்தால் அவருக்கு அதிகமாக தண்டனை வழங்கப்படும். நீ அறிந்திருந்தும் இந்த குற்றத்தை செய்துள்ளாய், எனவே 1 வருடத்திற்கு பகரமாக 4 வருடங்கள் சிறையில் அடைக்கப்படும் தண்டனை உனக்கு வழங்கப்பட வேண்டும் என்றே கூறப்படும். பிரிதோரிடத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், சுருக்கமாக வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் பலனளிக்காது. மனிதன் முதலில் தன்னை துன்பத்தில் ஆழ்த்திக் கொள்ள வேண்டும், அதன் மூலம் அவன் இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்தால் அல்லாஹ் அவரது ஆயுளை மேலும் நீட்டிவிடுவான். அல்லாஹ்வின் வாக்குறுதியில் மீறுதல் என்பது இருக்காது. அவன் அம்மாமா யன்ஃபவுன் நாஸ ஃபயம்குஸு ஃபில் அர்த், எந்த பொருள் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அது பூமியில் தங்கிவிடுகின்றது என்று வாக்குறுதி அளித்துள்ளான். இது முற்றிலும் உண்மையானதாகும். பொதுவாக இதுவே வழிமுறையாக இருந்து வருகிறது. எந்த பொருள் பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அதனை யாரும் வீணாக்குவதில்லை. எந்த ஒரு குதிரையும் காளை மாடும் பசுமாடும் ஆடும் பயனளிக்கக்கூடியதாக இருந்தால் அதனால் நட்பலன் கிடைத்தால் யார்தான் அவற்றை அறுப்பார்? ஆனால் அவற்றால் எதுவுமே செய்ய முடியாமல் போனால், மேலும் அதனால் எந்த பலனும் இல்லை என்றால் அவற்றை அறுப்பதுதான் இறுதி சிகிச்சையாகும். இவை மிகவும் சிந்திக்கத்தக்க சொற்றொடர்களாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், பிறகு அதை அறுப்பவர் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் அவற்றின் தோல் சில ரூபாய்களுக்கு விற்பனையாகிவிடும், அதன் மாமிசமும் நமக்கு பயன்படும் என்றே கருதுவார். இவ்வாறு மனிதனும் இறைவனது பார்வையில் எவ்வகையிலும் பயனற்றவனாக ஆகும்போது அவனது இருப்பால் மற்ற மக்களுக்கு எவ்வித நன்மையும் ஏற்படாமல் இருந்தால் பிறகு அல்லாஹ் அவனை பொருட்படுத்த மாட்டான். பிறகு அம்மனிதனை அவன் அழித்து விடுகின்றான்.
எனவே ஒவ்வொருவரும், ஒவ்வொரு அகமதியும், ஒவ்வொரு பொறுப்பாளரும் நான் அதிகமாக மற்றவர்களுக்கு எவ்வாறு பலன் தர முடியும் என்று சிந்திக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பயன் தர வேண்டும் என்பதையே ஒவ்வொருவரும் கண்முன் நிறுத்தி செயல்பட வேண்டும். இந்த கண்ணியமும், இந்த பொறுப்பும், இந்த தொண்டும் மற்றவர்களுக்கு பயன் தர வேண்டும் என்ற சிந்தனை இருக்கும் போதுதான் நட்பலனை தரக்கூடியதாக அது இருக்கும். நல்லெண்ணம் இருக்க வேண்டும். தனது செயல்களை சீர்திருத்துவதன் பக்கம் கவனம் இருக்க வேண்டும். உண்மையில் நிலைத்திருக்கும் மனிதனாக இருக்க வேண்டும். இறையச்சத்திற்கேற்ப செயல்படுவோராக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், சொல்லுக்கேற்ற செயல் இல்லாமல் நாவால் பேசுவதும் வெற்றுவாதங்கள் புரிவது மட்டும் எவ்வித பயனையும் தராது. எந்த தாக்கத்தையும் அது ஏற்படுத்தாது. கை, கால் மற்றும் ஏனைய உறுப்புகளால் நல்ல செயல்களை செய்யாதவரை இது ஏற்படாது. எவ்வாறு அல்லாஹு தாலா திருக்குரானை இறக்கி சஹாபாக்களை தொண்டு செய்ய வைத்துள்ளான் என்பதை பாருங்கள். திருக்குரானை நாவால் படிப்பது மட்டும் போதுமானது என்று அவர்கள் கருதினார்களா, அல்லது அதற்கேற்ப செயல்படுவது அவசியமானது என்று அவர்கள் கருதினார்களா? அவர்கள் கட்டுப்படுதலையும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதையும் வெளிப்படுத்தி காட்டினர். அவர்கள் ஆடுகள் போன்று அறுக்கப்பட்டனர். பிறகு அவர்கள் எதனை பெற்றார்களோ, மேலும் இறைவன் அவர்களை எந்த அளவு கண்ணியப்படுத்தி இருக்கின்றானோ அது எவருக்கும் மறைவான விஷயமாக இல்லை. இத்தகைய அல்லாஹ் வழங்கும் கண்ணியத்தையே நாம் தேட வேண்டும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவனது அருளை பெற வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் என்றால் எதையாவது செய்து காட்டுங்கள், அல்லது பயனளிக்காத பொருளை போன்று நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள். தனது வீட்டில் உள்ள நல்ல பொருள்களை, தங்கத்தை, வெள்ளியை எந்த மனிதனும் வெளியில் எறிந்து விட மாட்டான். மாறாக அந்த பொருள்களையும் பயன் தரக்கூடிய விலை மதிப்புள்ள எல்லா பொருள்களையும் நீங்கள் பாதுகாத்து வைக்கின்றீர்கள். ஆனால் வீட்டில் ஒரு எலி இறந்து கிடப்பதை பார்த்தால் அதை எல்லாவற்றையும் விட முதலாவதாக வெளியில் எறிவீர்கள். இவ்வாறு இறைவன் தனது நல்லடியார்களை எப்போதும் நேசிக்கின்றான். அவர்களது ஆயுளை நீட்டுகின்றான். அவர்களது வியாபாரத்தில் ஒரு பரக்கத்தை வைக்கின்றான். அவர்களை அவன் வீணாக்குவதில்லை. அவமரியாதையுடன் கூடிய மரணத்தை அவர்களுக்கு வழங்க மாட்டான். எவர்கள் இறைவனது வழிகாட்டல்களை அவமதிக்கின்றார்களோ அல்லாஹு தாலா அவர்களை அழித்து விடுகின்றான். அல்லாஹ் உங்களை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்காக நீங்கள் நல்லவராக ஆக வேண்டியது அவசியமானதாகும். அதன் மூலமாக அல்லாஹ்வின் பார்வையில் கண்ணியம் பெற தகுதியுடையவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். எவர்கள் இறைவனுக்கு அஞ்சுகின்றனரோ அல்லது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றனரோ அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் அந்த இறைவன் ஒரு வித்தியாசத்தை வைத்து விடுகின்றான். மனிதன் அருள்களை பெறுவதற்கான ரகசியம் இதில்தான் இருக்கின்றது. அவன் தீமைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபர் எங்கிருந்தாலும் அவர் கண்ணியம் பெறும் தகுதியுடையவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் மூலமாக நன்மை கிடைக்கின்றது. அவர் ஏழைகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றார். அண்டை வீட்டார் மீது கருணையுடன் நடந்து கொள்கின்றார். அவர் தீங்கிழைக்க மாட்டார். அவர் பொய் வழக்குகளை தொடர மாட்டார். பொய் சாட்சிகளை கூற மாட்டார். மாறாக அவர் தனது உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றார். இறைவன் பக்கம் ஈடுபாட்டுடன் திரும்புகின்றார். அவரே அல்லாஹ்வின் நேசர் என்று அழைக்கப்படுகின்றார். அல்லாஹு தாலா இறையச்சத்தின் வழிகளில் நாம் சென்றவாறு உண்மையில் நிலைத்திருப்பவர்களாக நம்மை ஆக்குவானாக. நாம் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கட்டளைகளுக்கு முழுமையான முறையில் கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருப்போமாக. அல்லாஹ் நமது பாவங்களை திரையிட்டு மறைப்பானாக. எப்போதும் நம்மிடமிருந்து அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற செயல்களே வெளிப்பட வேண்டும். அல்லாஹ்வின் அருள்களை ஈர்ப்பவர்களாக நாம் ஆவோமாக. அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக இந்த காலத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பியிருக்கின்றானோ நாம் உண்மையிலே அந்த நோக்கத்தை பெறக்கூடியவர்களாகவும் அவர்களது உதவியாளர்களாகவும் இருப்போமாக. மேலும் அல்லாஹ்வின் அன்பின் பார்வை எப்போதும் நம்மீது இருக்கட்டும். இன்றும் ஒரு வேதனை நிறைந்த செய்தியை கூற உள்ளேன். பாகிஸ்தானில் உள்ள லாகூரில் நமது ஒரு அகமதி சகோதரரை ஷஹீதாக்கி விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களை பற்றிய சில விவரங்களை கூறுகின்றேன். ஜும்மா தொழுகைக்கு பிறகு இவரது ஜனாசா தொழுகையையும் தொழ வைப்பேன். ஷஹீதான இந்த சகோதரின் பெயர் மதிப்பிற்குரிய ஜவாத் கரீம் சாஹிப் ஆகும். இவர்கள் மதிப்பிற்குரிய கரீம் அகமது சாஹிப் தஹ்லவி அவர்களின் மகனாவார்கள். இவர்கள் லாகூரில் உள்ள கிரீன் டவுனில் வசித்து வந்தார்கள். ஜூன் 17 அடையாளம் தெரியாத 4 நபர்கள் கிரீன் டவுனில் உள்ள
ஜவாத் கரீம் சாஹிபுடைய और में अपने मकान வீட்டிற்குள் புகுந்து துப்பாக்கியால் की मंजिल में சுட்டு இவரை ஷஹீதாக்கி இருக்கின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கிடைத்துள்ள விவரங்களின்படி இவர்கள் கிரீன் டவுனில் உள்ள தனது வீட்டின் மேல் மாடியில் வசித்து வந்தார்கள். அதற்கு கீழ்த்தளத்தில் உள்ள வீட்டில் இவரது மூத்த சகோதரரான இம்தியாஸ் அத்னான் சாஹிப் வசித்து வந்தார்கள். இவரது தாயாரும் இவருடன் இருந்து வந்தார்கள். सबको बुलाया இரவு 7:45 மணிக்கு அடையாளம் தெரியாத 4 நபர்கள் இவர்களது வீட்டிற்குள் புகுந்தனர். 2 நபர்கள் வெளியில் நின்றனர். 2 நபர்கள் வீட்டிற்குள் சென்றனர். அங்கு சென்றதும் அவர்கள் கரீம் சாஹிபை அழைத்தனர். உள்ளே சென்ற उन्होंने हवाई फायर நபர்களை எதிர்த்து இவர்கள் சண்டை போட்டார்கள். की अब तुम्हारी बारी है वहां से அப்போது தாக்குதல் நடத்திய ஒருவர் சுட்ட குண்டு இவரது நெஞ்சில் பாய்ந்து நுழைந்து வெளியில் வந்துவிட்டது. रास्ते में ही சத்தம் கேட்டு கீழ்த்தளத்திலிருந்து அவரது சகோதரர் வெளியே வந்தார். தாக்குதல் நடத்தியவர்கள் திறந்த வெளியில் மீண்டும் ஃபயரிங் செய்துவிட்டு இனி உன்னுடைய முறை வர இருக்கின்றது என்று கூறியவாறு அங்கிருந்து ஓடிவிட்டனர். இவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஆனால் செல்லும் வழியிலேயே ஷஹாதத்தின் பானத்தை இவர் அருந்திவிட்டார். ஷஹீத் மர்ஹூமுடைய குடும்பத்தில் அகமதியத்தின் பிரவேசம் இவரது கொள்ளு பாட்டனாரான இந்தியாவில் உள்ள தில்லியை சார்ந்த ஹக்கீம் முகமது ஹுசைன் சாஹிப் அவர்களது பையத்தின் மூலம் ஏற்பட்டது. இவர்கள் ஹஜரத் மஸீஹே மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கைகளில் பையத் செய்தார்கள். இவர் தமது குடும்பத்தில் முதல் அகமதி ஆவார்கள். இவர்களது கொள்ளு தாத்தாவான மர்ஹூம் ஈஜாஸ் ஹுசைன் சாஹிப் அவர்கள் கடிதம் மூலமாக ஹஜரத் மஸீஹே மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்திருந்தார்கள். ஆனால் ஹஜரத் மஸீஹே மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கைகளில் பையத் செய்யும் நட்பேறு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இவ்வாறு இவர்களது கொள்ளு தாத்தா சஹாபியாக இருந்தார்கள். இவர்களது தாத்தாவான பாபு நசீர் அகமது சாஹிப் அவர்கள் நீண்ட காலமாக தில்லியில் அமீர் ஜமாத்தாக இருந்து வந்தார்கள். ஷஹீத் மர்ஹூமின் வயது 33 ஆகும். வசியத்தின் அருளுக்குரிய அமைப்பில் இவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். தனது தொழிலை இவர் நடத்தி வந்தார். இவரது மனைவி டாக்டர் ஆவார்கள். இவர்களது கிளினிக் இருந்தது. கிளினிக் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஷஹீத் மர்ஹூமிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. மிகவும் மென்மையான இயல்பின் எஜமானராக இவர்கள் இருந்தார்கள். சிறியவர் பெரியவர் அனைவரையும் மதித்து நடப்பது இவரது சிறப்பு அம்சங்களில் ஒன்றாக இருந்தது. தூய உள்ளம் கொண்ட மனிதராக இவர்கள் இருந்தார்கள். எல்லோருக்கும் அவர்களது பணிகளில் ஒத்துழைப்பு நல்கி வந்தார்கள். எல்லோரது துக்கங்களிலும் பங்கு கொள்வார்கள். ஜமாத் பணிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்பவர்களாக இருந்தார்கள். இவர்களது வீடு நீண்ட காலமாக தொழுகைக்கான சென்டராகவும் இருந்து வந்தது. தனது சிறு வயதிலிருந்தே தனது ஹல்காவின் ஜயீமாக मामले में भी இவர்கள் இருந்து வந்தார்கள். மாவட்ட அளவிலும் உள்ளூர் அளவிலும் ஹுத்தாமுல் அஹமதியா பணிகளை செய்து வந்தார்கள். இவரது தாயார் இவர் ஷஹீதான அன்று இவ்வாறு கூறினார்கள். ஜவாத் கரீம் தான் கண்ட கனவை என்னிடம் கூறினார்கள். और मैंने बकायादार नहीं हूं मैंने सब சிலர் என்னை அடிக்கின்றனர். எனது மூத்த சகோதரர் எனக்கு அருகில் நிற்கின்றார். हल्के के एक मेंबर जो चंदे की दाई அவர் என்னை காப்பாற்றவில்லை என்று கூறினார். मुसलसल इनसे राब्ता रखा இவ்வாறுதான் சம்பவம் நடந்தது. ஃபயரிங் நடந்து கொண்டிருந்தது. மூத்த சகோதரர் வெளியே வந்தார். ஆனால் அவரால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. ஒரு வகையில் இவ்வாறு அந்த கனவு நிறைவேறிவிட்டது. சந்தா கொடுப்பதிலும் மிகவும் திறந்த உள்ளத்துடன் செயல்படக்கூடியவராக இவர்கள் இருந்தார்கள். மற்றவர்களையும் சந்தா கொடுக்கும்படி கூறி வந்தார்கள். தனது சகோதரரிடம் வஃபாத் ஆகுவதற்கு ஒரு நாள் முன்பு, நினைவில் கொள்ளுங்கள், நான் வஃபாத் ஆகிவிட்டால் எனது கணக்கு சரியாக இருக்கிறது, எதிலும் நான் பாக்கி வைக்கவில்லை, நான் இன்று எனது கணக்கை கொடுத்து முடித்து விட்டேன் என்று கூறினார்கள். ஹல்காவின் சதர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களது ஹல்காவில் சந்தா கொடுப்பதில் ஒரு சகோதரர் சற்று சோம்பேறித்தனம் காட்டி வந்தார். ஷஹீத் மர்ஹூம் அவர்கள் தொடர்ந்து இவருடன் தொடர்பு வைத்து சந்தா கொடுப்பதில் அவரை சுறுசுறுப்புடன் செயல்பட வைத்ததுடன் जो हकीम मोहम्मद அவரை வசியத்தும் செய்ய வைத்தார். मरहूम ஷஹீத் மர்ஹூமிற்கு மனைவி மற்றும் 3 குழந்தைகள் உள்ளனர். மகள் ஹிபத்துல் ஜவாதிற்கு 6 வயதாகிறது. மகன் தல்ஹா ஜவாதிற்கு 3 வயதாகிறது. இன்னொரு மகன் சஃப்வான் ஜவாது பிறந்து 4 மாதங்கள் ஆகின்றன. இவர்களது தாயார் இவர் ஷஹீதான சமயத்தில் உயிருடன் இருந்தார்கள். ஆனால் இவர்களது ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படுவதற்காக ரபுவா கொண்டு செல்லப்பட்ட சமயத்தில்
இவரது தாயாருக்கும் மாரடைப்பு ஏற்பட்டது. அவர்களும் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களது தாயாரான ரசியா கரீம் தெஹ்லவி சாஹிபா அவர்கள் ஹக்கீம் முகமது அகமது தெஹ்லவி சாஹிப் அவர்களின் மகளாவார்கள். இவர்களது மகன் ஷஹீதாகிய பிறகு இவர்களது ஜனாசா ரப்வா கொண்டு செல்லப்பட்ட சமயத்தில் மாரடைப்பின் காரணமாக இவர்களது தாயார் வஃபாத்தாகிவிட்டார்கள். ரசியா கரீம் சாஹிபா அவரது பெற்றோர்கள் தில்லியிலிருந்து ஹிஜ்ரத் செய்து பாகிஸ்தானுக்கு வந்தார்கள். முதலில் இவர்கள் சானிவாலில் இருந்தார்கள். திருமணமான பிறகு இவர்கள் லாகூர் வந்துவிட்டார்கள். ஜமாத் பணிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவோராக இவர்கள் இருந்தார்கள். ஸ்கூலில் தலைமை ஆசிரியையாக இவர்கள் பணியாற்றி வந்தார்கள். பிறகு அப்பணியிலிருந்து ஓய்வு பெற்றார்கள். 1947 ஆண்டு இவர்கள் பிறந்தார்கள். தனது ஹல்காவின் இஸ்லாஹ் இர்ஷாத் செயலராகவும் இவர்கள் இருந்தார்கள். தனது பிள்ளைகளை ஜமாத் பணிகளை செய்வதற்காக முன்னே கொண்டு வருவதில் இவர்களது பங்கு இருந்தது. அல்லாஹ் இவரது தகுதிகளையும் உயர்த்துவானாக. ஷஹீத் மர்ஹூமுடைய பிள்ளைகளையும் அவரது தாயாரின் சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜமாத்துடன் இவர்களுக்கு வலுவான தொடர்பை ஏற்படுத்துவானாக. நான் எனது இரங்கல் செய்தியை இவர்களுக்கு அனுப்பி வைத்த போது இவரது சகோதரர் ஜமாத்திற்காக எங்களது உயிர் அர்ப்பணமாகுவதற்கு எல்லா சமயத்திலும் தயாராக இருக்கின்றது. எவ்வித கோழைத்தனமும் எங்களிடமிருந்து வெளிப்படாது இன்ஷா அல்லாஹு தாலா என்று கூறியுள்ளார். அல்லாஹ் இவர்களை தனது பாதுகாப்பின் கீழ் வைப்பானாக. இவர்களுக்கு தைரியத்தை வழங்குவதுடன் இவர்கள் அனைவரையும் அல்லாஹ் தனது பாதுகாப்பு கோட்டைக்குள் வைப்பானாக. நான் ஏற்கனவே கூறியது போன்று ஜும்மா தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹு தாலா இவர்களின் ஜனாசா காயிப் தொழுகையை நான் தொழ வைப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.